10ஆம் பாவம் தான் நீங்க ஒரு பரிகாரம் செய்றீங்கன்னா அந்த கர்ம வினையை நீங்கள் குறைப்பதற்கு உதவக்கூடிய, அதற்கு நீங்க செய்யக்கூடிய செலவுகள், அதற்கு செய்யக்கூடிய அந்த இயக்கம், உங்களோட இயக்கமே அந்த 10ஆம் பாவம் தான். அந்த 10ஆம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவா இருக்கோ அவங்க பாத்தீங்கன்னா கரெக்டா போய் அந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன மாதிரி அமைப்புகள் வருதுங்கிறத கேட்டு தெரிஞ்சு ஜோதிடர்களே விடாம அதிகமா அவங்கள இது பண்ணி ஒரு சிலவங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த 10ஆம் பாவம்ங்கிறது வந்து வலுத்திருக்கும். யாருக்கெல்லாம் 10ஆம் பாவம் வலுத்திருக்கோ அவங்க அந்த கர்ம வினையை குறைக்கிறதுக்கான அந்த இது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அமையும். ஆனால் இதுமே ஒரு உபவிதி தான். இப்ப உங்களுடைய ஜாதகத்துல அந்த அமைப்பு இல்லை அப்படின்ற பட்சத்துல, ரொம்ப கிரகத்தினுடைய அந்த ஆதிக்கம் வந்து கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களால வந்து எல்லாத்துக்குமே நம்ம சொல்யூஷனுங்கிறது வந்து ஒரு சில டைம்ல எடுக்க முடியாது. ஏன்னா இதுல தீர கர்மா, அதீர கர்மா அப்படின்னு 2 வகையான கர்ம வினைகள் வந்து இருக்கு. ஒரு சில வந்து ஃபிக்ஸ்டு, அதை நம்ம கொஞ்சம் மாத்துறதுக்கே ஒரு சில டைம்ங்கிறது வந்து அவங்க எல்லாருக்குமே எடுப்புல பட்டுன்னுலாம் வந்து நமக்கு நடந்துராது. ஒரு சிலருக்கு 2 வாரங்களாம், ஒரு சிலருக்கு 3 வாரங்களாம், ஒரு சிலருக்கு மாத கணக்குகள் கூட ஆகும். அது வந்து அவங்களுடைய ஜாதகத்துல எவ்வளவு அலோ பண்ணிருக்குன்றது அந்த ஒரு கணக்கும் இருக்கு. அதுக்கேத்தாற் போலதான் அதுக்கும் ஜாதகம் தான் காரணம்.